ஆட்சி மரண வழி விட்டுருங்க, பின்னாடி வர வழி விட்டுருங்க. அது 2 பேர் தள்ளி பின்னாடி வர வழி விடுங்க. அப்படி வழி விட்டுருங்க. அமைச்சர் வர்றாங்க, வழி விட்டுருங்க. உள்ள வந்துருங்க எல்லாரும். ரோடு வந்து முதல்ல வந்து ஒன்றுமே மாதிரியே இருந்தது. ரொம்ப டிராஃபிக் ஆச்சு. போகிற வண்டி போக்குவரத்து எதுவுமே இடைஞ்சல இருந்துச்சு. இப்போ ரோடு அகலப்படுத்தினால எங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா இருக்குது. இந்த சாலையை விரிவாக்கம் நன்றி. மணியன் அப்படியே உள்ள அமைச்சிட்டே இருங்க. யாரும் நிக்க வேண்டாம். கைசன் யாரும் நிக்காதீங்க. அப்படியே வழி விடுங்க. எங்க பழைய கல்லூரி வளாகத்துக்கு தரக வேண்டிய யூனியன் ஆஃபீஸ்ல நடந்துச்சு. இப்போ இங்க மயிலாடுதுறையில நடந்துருக்கு. இதுக்கு முன்னாடி காலேஜ் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய ஃபெசிலிட்டிஸ் பத்தல. கிளாஸஸ் எதுவும் லேபஸ் எதுவுமே பத்தல. இதுக்கு முன்னாடி யூனியன் ஆஃபீஸ் பில்டிங்ல ரன்னாயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து புது கட்டணம் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. முன்னாடி வந்து இந்த கட்டடம் வந்து யூனியன் ஆஃபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து புது பில்டிங்ல வந்ததுனால நாங்க ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ரொம்ப வந்து சேஞ்சஸ் தெரியுது. இங்க வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பு சொல்லலாம். அறிவியல் கல்வி விவாதத்தை முதல்வராக சென்றது 70 மாணவர்கள் 200 பேர் 500 மாணவர்கள் மாணவிகளின் உயர்கல்வி கனவு அப்படிங்கிறது கனவாவே இருக்கிறது. இந்த காலேஜ் கிராஜுவேட் கிடைச்சதே ரொம்ப பெரிய பொசிஷன் மாதிரி. இந்த காலேஜ்ல நாங்க 40-50 கிலோமீட்டர் தான் காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ் கிடைச்சது கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு. அனைத்துமே இருக்கு. அதாவது லேப் ஃபெசிலிட்டிஸ் கிளாஸ் எல்லாமே எங்களுக்கு தேவையான அமைச்சு கொடுத்துருக்காங்க. பில்டிங் கட்டினதுனால எங்களுக்கு ரொம்ப போதிய வசதிகள் நிறையாவே இருக்குது. வசதி எல்லாம் நிறையா இருக்கு. இந்த கல்லூரியில் தமிழக அரசு யாரும் முன்னாடி நிக்காதீங்க. பின்னாடி இடம் இருக்கு, பின்னாடி போயிருங்க. நெக்ஸ்ட் உள்ள வாங்க. யாரும் நிக்காதீங்க. எல்லாரும் சொல்றேன், தயவு உள்ள வாங்க. யாரும் நிக்காதீங்க. உள்ள போங்கப்பா. கவனமாக கவனிங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு மாவட்ட தலைவர் சார்பாக ஒரு பவர் பிரசன்டேஷன் பண்ண போறாங்க. அது முக்கிய கவனமாக சொல்லுங்க. நேற்று முதல்வர் பண்ண மீட்டிங்ல இது சொன்ன விஷயம் தான் இது. அதனால பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொஞ்சம் நல்லா பாருங்க. அப்படியே பின்னாடி போயிருக்கீங்க. யாரும் போயிருக்காங்க.
புரியாது யார் சொல்றாங்க மத்த ஸ்பீக்கர் யார் கேக்குறோம் தம்பி உள்ள போங்க தம்பி வேணாம்